சரிங்களா? புதிதாக நாங்கள் கேட்குறோம். என்ன கேட்குறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸ் தான் ஃபஸ்ட்டு லீடு கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து வளர்ச்சி உண்டு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க, டோட்டலாக வேஸ்ட்டுங்க. தமிழ்நாட்டு மக்களே வந்து இல்லை, என்னை இன்றைக்கி தான் கேள்வி கேட்குறீங்க. என்னை அப்பயே கேள்வி கேட்டதான் வேஸ்ட் தான். நான் உள்ளே போனது சம்பாதிக்க தான் போனேன். நம்மளுக்கு பேர் இருக்கு. கமல் சார் போனதும் பேர் இருக்கு. கமல் சார் உலக நாய் பேர் இருக்கு. அவரும் சம்பாதிக்க தான் போயிருக்காரு. அவருக்கு எவ்வளோ பேமெண்ட் உங்களுக்கே தெரியும். அதனால தான் சொல்லுங்கள். ஆமாம், என்ன உள்ளே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே கூட அதை யாரும் கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் 24 பார் பாட்டை நான் சொல்லுவேன் எல்லாருக்கும், எல்லா பிக் பாஸும் சண்டை போடுறோம்ல, தயவு செய்து சண்டை போடாமல் பண்ணலாம்டா. நார்மல் வீட்டில் சண்டை போடுவோமா என்ன? எப்பயாவது அது வந்து எப்படியோ இது வேணும்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது வேஸ்ட்டு தான். அது அங்கே வந்து உள்ளே இருக்கும்போது எல்லாம் உண்மையாக நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே வந்து ஒருத்தனும் வரல. என் பொண்ணு குயின்ஸை கூட நான் வந்து என் பர்த்டே கூப்பிட்டாமா வாமான்னு, இல்லை டாடி வரேன்னு சொல்லிட்டு வரல. அவ்வளோதான். அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கிறது தான் சொந்தங்க. வெளியே வந்தோன்னே பந்தவங்களும் ஒன்றும் இல்லை. எல்லாம் மைக்க பிடிச்சி என் படம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொல்றாங்க. நீங்க மேடையில கொடுத்து சின்ன படம் இல்ல பெரிய படம் இல்ல எல்லாம் ஒரே படம்னு சொல்றாங்க. சங்கங்களும் நிறைய இருக்கு. ஆனா தியேட்டருக்கு வரும்போது இடமே கொடுக்க மாட்டாங்களா இந்த மாதிரி படங்களுக்கு? கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நிறைய சங்கங்கள் இருக்கு. சிறுபட தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, பெரிய தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு. நீங்க பார்த்தது கிடையாது. நடப்பு சங்கம் எல்லாம் இருக்கு. கடந்த ஆண்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் ஒன்றும் ஒரு இதுவும் செய்யலையே அப்படின்றத எங்களுடைய கேள்வி. ஒன்றும் இல்லை ராஜா, படம் நல்லா இருந்தால் யாராக இருந்தால் வந்து படம் பார்ப்பாங்க. கண்டது நல்லா இல்லைன்னா தேட்டருக்கு வர முடியாது. இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு எதாவது பண்ணாலும் நீங்கள் இதுக்கு நான் சொல்லிடுறேன், என்ன தான் நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணாலும் மக்கள் வந்து யூடியூப்பை உங்களோட ப்ரெஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. தேட்டருக்குள்ளே வராது காரணம்னா படத்தோட கண்டென்ட் சரியெல்லாம் வரல. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மலையாள படம் 2 படம் சூப்பர் ஹிட்டு. நான் சொல்லிடுறேன். ஆமாம், அந்த கண்டென்ட் அந்த படம் நான் பார்க்கல. ஆமா சரி, சொல்லு. ஆமா கண்டிப்பா. அதாங்க படம் சொன்னார் எடுத்துருக்காரு. நோ எஸ்கேப் நம்பர் எஸ்கேப். இந்த படத்தை பார்க்கும்போது பசங்க முடியல, சின்ன பசங்க எல்லாமே ரொம்ப அருமையாக. நான் வந்து பார்த்தேன் ரொம்ப அருமையாக. இந்த மாதிரி படம் தான். நான் தான் ஒரு நாளைக்கு 3-4 படம் கிளியன்ஸ் கொடுக்குறேன். தேட்டரில் வருது. இப்போ ரிலீஸ் ஆகுது, வர படம் 3 ரிலீஸ் ஆகுது. படம் நல்லா இருக்கும்போது தேட்டர் என்ன பண்ணுவாங்க? நம்ம தேட்டரில் குறைவே நான் சொல்ல மாட்டேன். காரணம் படம் நல்லா இருந்தா நீங்களே இப்போ பப்ளிசிட்டி பண்ணிடுறீங்க. படம் டைரக்டர் நான் குறை சொல்ல மாட்டேன். படத்தை நல்லா எடுக்கணும். ஆமா, அது பிடிச்சா சப்போர்ட் பண்ண. அவர் இப்போ இப்படி எடியான்னு சொல்லுவாரு, இல்லை சார் இந்த பணம் இல்லைன்றா என்ன பண்ணுவீங்க? அதனால இவர் கரெக்டாக பிடிச்ச கரெக்டாக இருந்தா டேரக்டர் கரெக்டாக படம் பண்ணுவாப்புல. எந்த சினிமாவும் ஓடாமல் இருக்காது. நிஞ்சிட்டு பேசுவா நல்லதாக இருக்கு. எதை சொல்லுங்க? ஓகே, ஆமாம். எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். பிக் பாஸ்ன்றது என்னை ஃபர்ஸ்ட் இதில் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம அப்போ பிஸியாக இருந்தது போல சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கேப் ஒன்று கிடைச்சிது. போய் அது உண்மையாக பொய்யா பார்க்க உள்ளே போனது. போய் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. நல்லா கேம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. வெளியே வந்தேன். வெளியே வந்தோன்னே இந்த சின்ன பசங்க டீம் வரைக்கும் அந்த சின்ன பசங்க மைண்டில் நம்ம இருக்கிறோம்ல, அதே நம்ம வெற்றி காரணம் தானே. ஸோ அதனால் அப்படியே போயிட்டு ரெண்டுமே அந்த மெயின் ஹீரோ டார்லிங் தான். அது சொல்லக்கூடாது. பட் கதையோட மூவ் ஒன்று இருக்குல்ல, தள்ளியோட ஒரு ஆள் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆளை நடிச்சிருக்கேன். அவ்வளோதான். பட் ஹீரோஸ் ஹீரோனையும் அவங்க தான். நான் அதான் முன்னாடி சொல்ல பார்த்தீங்களா, பெரிய படம் சின்ன படம் பெரிய ஹீரோ இல்லை, அதான் அது ஹீரோஸ் எல்லாம் பார்க்கல. இவங்களும் டான்ஸ் தான். நான் அங்கே எப்படி சொல்லி தரணும் அதே செல்லமாக சொல்லி தரேன். நல்லா கற்றுக்கிட்டாங்க. ரிகர்சலோடு பார்த்து சூப்பராக கற்றுக்கிட்டாங்க. தெரியவே இல்லை டான்ஸ் ஆடாமே தெரியும். நல்லா ஆடுறாங்க, எல்லாரும் சூப்பராக ஆடுறாங்க. இன்னும் அடுத்த படத்தில் நல்லா ஷைனிங் ஆகிடுவாங்க கண்டிப்பாக.
ஏன்னா லாஸ்டா லியோ படத்துல வெளியில இருந்தெல்லாம் டான்ஸர் கூப்பிட்டு இன்னும் பணம் தரலன்னு சொல்லிட்டு வெளியில புலம்பிட்டு இருக்காங்க. நடனத்துக்கு ஒரு சங்கம் வேற வச்சிருக்கீங்க, டான்ஸ் யூனியன் இருக்கு. இது வரைக்கும் ஏதோ ஒரு தகவல் கொடுக்கல. சோ உங்க மூலமா ஏதாவது கொடுப்பீங்களா? இந்த படத்துல டான்ஸ் ஆடுறவங்கலாம் கரெக்டா பேமெண்ட் கொடுத்தாச்சா? அது வந்து 2000 பேருன்றது எங்க யூனியன்லேயே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க யூனியன்லேயே 800-900 பேருக்குள்ள தான் இருக்காங்க. டைரக்டர் ஆசைப்பட்டது விஜய் சார் வச்சு பெருசாக போனோமா 2000 பேர் போனாங்க. அதுக்கு என்னன்னா எங்க டான்ஸர்ஸ்க்கும் காசு கொடுத்தாச்சு. இந்த நான் நம்பர் டான்ஸ் வந்தாங்கல்ல, அவங்க யார் மூலியமா வந்தாங்க? இப்போ நீங்க வந்தீங்க, நீங்க யாரும் சொல்லி தான் வந்திருப்பாங்க, இவ்வளோ லீடர் இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட தான் கேஷ் போச்சு. அங்கே கை மாத்துறதுல மிஸ்டேக் ஆகிட்டு நம்ம யூனியன் பேர் தான் டேமேஜ் ஆகிட்டாரு. மற்றபடி இப்போ போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஸோ அதில் இதில் வந்து இது ஒரு க்யூட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து பார்ட்டி வைக்கிறாங்க. இதுக்கு நிறைய டான்ஸ் தேவையில்லை. அவர் கேட்டது எவ்வளோ வேணும்னு கேட்டதில்லை, வேணாம் செய்ய எனக்கு ஒரு 20 இருந்தால் போதும் சொல்லிட்டு ஒரு 20 வச்சுப்பாங்க. அந்த மாதிரி போய்ட்டு ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு வந்து அந்த மாதிரி கெட்டப் அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு போய் ஸ்டோரி சொல்லுவோம், அவங்க அக்செப்ட் பண்ணாங்க இல்லையா நம்ம தெரியணும். சொன்னதுக்கப்புறம் ஓகே இந்த கேரக்டர் இப்படி பண்ணணும், கேரக்டர் இந்த மாதிரி கெட்டப் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பேச வைக்கணும். போகும்போதே நம்ம கேரக்டர் இப்படி பண்ணுங்க, இந்த கேரக்டர் இப்படி பண்ணாதீங்க சொன்னோம்னா அவங்க வந்து கதைக்குள்ளே போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கதையை லவ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து அவங்க கெட்டப் எப்படின்னு அவங்க டிசைட் பண்ணதான். அதுக்கப்புறம் வேணாம் சொல்லியிருந்தா கூட நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நீங்க வந்து ஒரு தியேட்டர்ல தான் எங்க மூவி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டுறீங்க. ஏற்கனவே இதே இது வந்து எருமசாணின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் வந்து ஓட முடியாது ஒழிய முடியாதுன்னு சொல்லி வச்சாரு. ஆனா நீங்க இங்கிலீஷ்ல நெவர் எஸ்கேப் அப்படி வச்சிருக்கீங்க. ஓகே, இதுக்கு என்ன காரணம்? அந்த டைட்டில் இல்லைன்றதுனாலயா? இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க. ஓட முடியும் ஒழிய முடியாது முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாகேஷ் எங்கம்மா ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்குல ஒரு மூவி ஒன்று இருக்குது. இட்ஸ் லைக் 1817 சம்திங் ஒரு மூவி ஒன்று இருக்குது. ஸோ தியேட்டர் பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. நீங்களும் தமிழ் இந்தியாவுக்குள்ளே மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட மூவிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் தியேட்டர்னு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறீங்க. அதே படம் வந்துட்டு கதையெல்லாம் ஒரே கதையாக தான் இருக்குது. ஓகே, டைலாக் தான் மாற்றிட்டீங்க. அவங்க தமிழ் வச்சுருக்கு, நீங்கள் இங்கிலீஷில் வச்சுருக்கீங்கன்னு சொல்ல வரேன். இல்லை ஆக்சுவலாக நாங்கள் நோ எக்ஸிட் தான் ட்ரை பண்ணோம். நோ எக்ஸிட் தான் வந்து ஆக்சுவலாக டைட்டில் நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுவும் அதே தானே, வெளியே போக முடியாதுன்னு தானே அர்த்தம். ஓட முடியாது ஒழிய முடியாது. இல்லை நோ எக்ஸிட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்னு ஒரு எல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம டைட்டில் நோ எக்ஸிட்டாக போனோம், நாங்கள் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓட முடியாது ஒழிய முடியாது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டைட்டில் எல்லாமே ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் இதுக்கும் நாங்கள் யோசிச்சுப்பாங்களேன், அவங்களும் டைட்டிலாம் பண்ணியிருக்காங்க, சேம் திங்கிங்காக தான் இருக்கும். ஸோ டேட்டிக் சம்மந்தமான ஒரு டைட்டில் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் டேட்டிக் சம்மந்தமான ஒரு டைட்டில் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ராபர்ட் மாஸ்டர் பேக்ல கெட்டப் வந்து பயங்கரமா இருந்தது, மொட்டை கெட்டப். இது கமல் சார் மாதிரியா இல்ல 100வது சத்யராஜ் மாதிரியா? பார்க்குற நீங்கள் தான் எழுதணும், அது கமல் சாரா சத்யராஜ் சார். ஆனால் எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும். இல்லை நம்மளுக்கு முன்னேறவங்களாம் நம்மளோட மூத்தவங்க ஏதோ சினிமா அவங்கள மைண்டில் வச்சு தான் பண்ணுது. நான் மோஸ்ட்லி சத்யராஜ் சார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் எல்லாருமே நிற்கிற அத்தனை பேரும் ஹீரோ தான். நீங்கள் யாரோ ஒரு ஆள் சொல்லுங்கள், நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் சினிமா விட்டு ஒன்லி ப்ரெஸ்ஸுக்கு மட்டும் சொல்லுங்கள், அந்த நிமிஷத்தில் என்ன சொல்லுங்கள், எல்லாருமே ஹீரோ தான். நீங்களும் ஹீரோ தான், இப்போ பையன் மோகன்குமார் போட்டு இவர் ஹீரோ, எல்லாரும் ஹீரோ தான். அந்த அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு ஒரு பயன்படுத்தினா ஜெயிக்கணும். அதான் என்னோட எண்ணம். இந்த பேசுகிற ராபர்ட் சார் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஹீரோ அப்பான்னு சொல்கிறோம்ல, அங்கேயே ஆரம்பிச்சிச்சு. என்னோட ஃபஸ்ட் ஹீரோ அப்பானது. ஹீரோன்றது நம்மளோட கற்பனையிலையும் சரி நம்மளோட நேர வாழ்க்கையும் நடந்துட்டு இருக்கு. அப்போ அப்பாவுக்கு என்ன ஆசை இருக்குன்னா, பையன் வந்து குரூப் ஆக்ட் இருந்தேன், அப்பாவில் என்னடா பையன் பின்னாடி ஆக்டிருக்கேன், எப்போ முன்னாடி வருவேன்னு. ஸோ அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கோம். அப்புறம் முன்னாடி ஹீரோ கற்றுக் கொடுக்குற டான்ஸ் மாஸ்டர் ஆயாச்சு, நம்மளுக்கு என்ன அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும், அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டான். ஸோ நான் ஹீரோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, வில்லனும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன், ஹீரோவும் பண்ணிருக்கேன். அதுக்கு மேலே என்னோட நான் லவ் பண்ணுற டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப லவ் பண்ணிருக்கேன். சரி, இல்லை இது பாதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு வந்து நிறைய படம் எனக்கு டைரக்டர் சொல்லி இப்போ ரீசெண்டாக பெரிய 2 படம் அது சொல்ல வேணாம் அவங்க பேர். டைரக்டர் சைடில் வந்து ஓகே சொல்லி கதை சொல்லி நான் ஓகே சொல்லிட்டேன். ஹீரோ சைட்லேருந்து மாஸ்டர் வேணாம்னு சொல்லி என் காதில் வந்துச்சு.
அப்படி எப்படி நான் வாய்ப்பு தரேன்? நான் தேடி போகல. நான் இது மாதிரி புது டேரக்டருக்கும் புதுசு நான் கொடுத்துட்றேன். மக்கள் எனக்கு தூக்கி விடுவோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால நான் சிம்பு இல்லையே, அதுக்காக வெயிட்டிங் நான். நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். மச்சி வந்துடுறேன் மச்சி, கொடுக்கணும். ஏன்னா என் வாழ்க்கை ஏற்ற கத்தி அவன் தான். ஸோ அவர் வந்தால் தான் நான் பண்ண முடியும். மற்ற ஹீரோஸ் இப்போ நல்லா பாருங்க, இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் யார் ஆடுறாங்க வேற சொல்ல முடியாது. தெலுங்கு எல்லாம் ஆடிட்டுருக்காங்க, ஹிந்தியில் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக போகலாம். இல்லை, அவங்க எதுவுமே சொல்லலை. நம்மளுக்கு என்னென்னா அங்கே போய் உட்காந்துட்டோம். நான் போனது நான் தான் சீனியர் இல்லையா, இந்த பிக் பாஸ் நான் தான் ஒரு சீனியராக போய் உட்காந்துருக்கேன். இந்த பக்கம் அசீம் கத்திட்டு இருக்கான் கபா கபா கபான்னு. இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு வந்து அமுதா வந்து காமெடி பண்ணிருக்காப்புல. நம்ம இதுக்கும் போக முடியல, இந்த இதில் இதுக்கும் போகணும், இதுக்கும் போக முடியல. என்னடா பண்ணுறது யோசிக்கும் போது உண்மையிலே எனக்கு அந்த மூக்குத்தி அவங்க பிடிக்கும். நார்மலாக ஒரு கேளாக அவங்களுக்கு நிறைய சீட்டில் பார்த்துக்கணும் பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் பேச தான் ஆரம்பித்தேன். அதை நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபோக்கஸ் பயங்கரமாக பண்ணி உள்ட்டா விட்டாங்க. வெளியே வந்து இதுக்கு அவங்கள்ட்ட பேசவும் கிடையாது, அவங்க நம்பரும் கிடையாது. அவங்க வேலையை நம்ம அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை பார்க்குறோம். அங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி தானே ஆகணும், ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்ல. தேவையில்லை தேவையில்லை தான். ஆமாம், என்ன கேட்டீங்க, தேவையில்லை, வேஸ்ட். இல்லை ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் பண்ணுற ஈவெண்ட்டு தான், அவரோட ஈவெண்ட் கிடையாது. ஐ மீன் அவர் பிக் பாஸில் ஒரு ஹோஸ்ட், இஸ் அ ஹோஸ்ட். அவர் வந்து ஹோஸ்ட் தான். எங்கள் பிக் பாஸ் வந்து அவரோட தலைமையில் வந்து நடக்கல. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஹாய் டார்லிங்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ பத்திரிகை டார்லிங்ஸுக்கும் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நிறைய தான் சொல்லியிருக்கேன், மைக்கு தலையில் உங்களுக்கு கலகலகலாம் ஆகிடுவேன். ஸோ இந்த கதையை பற்றி சொல்லணுன்னா இதில் பெரிய அதான் ஃபஸ்ட் டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது ப்ரொடியூசர் கூட்டு வந்தது. சார் டைரக்டர் எங்கே சார் கேட்டேன். ஸோ இதான் இவர் தான் டைரக்டர் இருந்து பார்த்து டைரக்டருமே தெரியுதா சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது. ஸோ கதை சொல்லும் போது நான் ஸ்டாப்பாக நான் சொல்கிறேன் தண்ணி குடிங்க சார்னு. தெரியல சார் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறமா ஒரு 10 days கழிச்சு நான் பண்ணுறேன்னு சொன்னேன். சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் அவங்க கேட்கணும், நான் நிறைய நிறைய தாடி வச்சுட்ருக்கேன், பார்த்துருப்பீங்க. வந்து ப்ரொடியூசர் அவங்க பேசிக்கிறேன், எப்படி சொல்கிறது தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறது தெரியலன்னு. மொட்டை அடிக்கணும், தாடி எடுக்கணும்னு சொல்கிறது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து இன்னொரு படம் டிங் டாங்னு ஒரு படம் அவனுக்கு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அந்த தாடி மீசி வச்சு நடிச்சிட்டேன். ஐயோ, ஆனால் இதுவும் பண்ணி ஆகணும், நம்ம நம்பி வந்திருக்காங்க, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அந்த டிங் டாங் ப்ரொடியூசர் கார்த்தின்னு ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட போய் பேசுனேன். சார் எனக்காக கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு. பண்ணு, உங்கள் இஷ்டம் சார் பண்ணு சொல்லும்போது ஸோ அந்த ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் ஓகே சொன்னால்தான் தான் இதுக்கு மொட்டை அடித்து இது கால்ஷீட் கொடுத்து பண்ணேன். ஏன்னா இந்த படத்து மேலே லவ், உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்னால நான் பண்ணேன். ஸோ அது மாதிரி எல்லாருமே இதில் கேமராமேன் ஆகட்டும், டார்லிங் ஆகட்டும், ஹீரோ பிரித்தி டார்லிங் ஆகட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம டார்லிங் பேர் என்ன? ஐயா, அவர் ஃபஸ்ட் ஷாட்டே என்ன தேட்டருக்கு போயாச்சு. டார்லிங் ஃபஸ்ட் ஷாட்டே என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்னா எப்படி ஷூட்டிங் நம்ம எப்படி ஆரம்பிப்போம், சாங்லேருந்து எப்படி ஜாலியாக இருக்கும். போகணுன்னே ஒரு 27 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது ஒரு பையன் முடிப்பிச்சு தர எடுத்துருன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஐயோ, ஏற்கனவே வெளியில் நல்லா பேர் நம்மளுக்கு, இந்த பையனுக்கு எதாவது அடிக்கடி பட்டுச்சுன்னா இப்போ நான் சொன்ன தப்பாக வச்சுக்காது இல்லைன்னு சொல்லிட்டு முடியை நல்லா பிடிச்சிட்டு கொண்டு வந்து ஃபைட் மாஸ்டர் வந்து நம்ம ஜாக்வர் சாரோட மகன் விஜய் ஜாக்வர். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் மியூசிக் டைரக்டர். நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டீம், இந்த சின்ன படம் பெரிய படம் அது என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். எல்லாமே படம் தான், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா இதே கேமரா தான் எல்லாருக்கும் போது, இதே பெண்ணு தான் எல்லாருக்கும் எழுதுது. ஸோ அதனால் நீங்கள் தான் தயவு செஞ்சு எல்லா படத்தையும் தூக்கி விடணும். இந்த படம் தூக்கிவிட்டு நம்புகிறேன். லவ் யூ டார்லிங்ஸ், ஜெய்கா. ரொம்ப லேட்டாக வந்ததுக்கு என்னோட டீம் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்களோட உழைப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக என்னோட ப்ரொடியூசர், என்னோட ஹீரோ, தென் வந்து என்னோட டைரக்டர் ராபர்ட் மாஸ்டர் எல்லாருமே ஒரு பெரிய உழைப்பு போட்டு இந்த இடத்துக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, ரொம்ப வருஷம். இட்ஸ் அரௌண்ட் 1.5 years அந்த படத்துக்காக ஒரு நைட்டும் உழைச்சிருக்காங்க. இந்த டீமுக்கு பின்னாடி ஒரு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. நான் அதை வந்து சொல்லணும், நிறைய பேர்னால வர முடியல. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக டே நைட் ஒர்க் பண்ணாங்க.
என்னோட டிஓபி எங்களை எவ்வளோ அழகாக காட்ட முடியும்னு எங்களை ஹாப்பியாகவும் வச்சுக்கிட்டு அந்த செட்டில் வந்து இப்படி நடிங்க அப்படி நடிங்க. ஏன்னா எனக்கு இது ஒரு முதல் படம். நான் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிங், ஃபஸ்ட்டு கேமரா வாங்கி நில்லுங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எல்லாமே இந்த படத்தில் நான் கற்றுக்கிட்டேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்க்ரீன் பிளேலையும் வந்து அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட ஹீரோ வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்புட் கொடுத்து நடிச்சிருக்காரு. ஸோ வந்து அது இல்லாமல் 6-7 பசங்க அவங்களோட உழைப்பு போட்டிருக்காங்க. எல்லாருமே நடிப்பில் சிறந்தவங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்கள என்னை விட மிகுந்த ஒரு ஆளுங்க. அவங்கக்கிட்ட வந்து நான் நிறைய கற்றுருக்கேன். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய உழைப்பில் உருவானது. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை பெருசாக பண்ணி கொடுக்கறதுக்கும் இதை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் ஆல்பர்ட் சார். நீங்கள் சேர்த்திட்டீங்க, எங்களையும் அப்படியே இன்னும் பெரிய இடத்துக்கு சேர்த்திடுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் எதுவாக இருந்தாலும் டேக்கிடிசின்னு எடுத்துவார். அதனால் சொன்னேன் அது மாதிரி நல்லா பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த 1 லட்ச ரூபா சொன்னார் பார்த்தீங்களா, இது வந்து அருமையான ஒரு ஐடியா. ஏன்னா இது எங்கள் இதிலே நாங்கள் ஒரு சங்கத்திலே எங்கள் இதில் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அதை முந்திக்கிட்டாரு. நாங்கள் என்ன பண்ணோம்னா தமிழ்நாட்டில் உள்ள மொத்த திரையாளர்களுக்குமே எங்களுடைய சிறுபட தயார் மூலமாக எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணுற மாதிரியும், அந்த ரிலீஸ் பண்ணி ஒவ்வொருத்தவரும் எந்த தேட்டரில் யார் படம் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு பரிசு ஒரு ஸ்விஃப்ட் காரு, 2வது பரிசு ஒரு என்ஃபீல்டு புல்லட், 3வது பரிசு ஒரு ஐஃபோன் அப்படின்னு கொடுத்து எந்த தேட்டராலும் சரி கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் திரையாளர்கள் வைக்கலாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா அதுக்குள்ளே ஃபண்டு எங்களுக்கு வந்துச்சுன்னா எந்த படமாக இருந்தாலும் சரி, அது எப்படி சொல்கிறது, அது யார் இப்போ ரஜினிகாந்த் படமாலும் சரி, சாதாரண ஒரு புதுமுகம் நம்ம ராபர்ட் நடித்த படமே இருந்தால் கூட சரி, அதுக்கும் அந்த ஷிஃப்ட் கார் கூட சொல்லிலாம் நாங்கள் பேசினோம். ஆனால் இவர் முந்திக்கிட்டே இருப்பாருங்க. முதல் பரிசு 1 லட்சம் அடிச்சிட்டு மாரி. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீ எல்லாம் சேர்ந்து அதை மெயினாக அவர் என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா அந்த 1 லட்சங்கிறது தான் மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆகும். காரணம் என்ன, ஒரு டிக்கெட் 100 ரூபா 200 ரூபா கூட சரி வாங்கி பார்ப்போம், சரி தேட்டருக்கு படத்தை பார்க்கணும் வருவாங்க. ஆனால் அந்த பக்கம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நோ எஸ்கேப் அப்படிங்கிற படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா கேட்ட டைட்டிலுக்காக இந்த படம் ஓடணுங்கிறது என்னோட ஆசை. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நெவர் எஸ்கேப். ஓகே, எனவே முதல்ல மறைந்த கலைமாமணி நாஞ்சல் நளினி அவங்களோட பேரன் தான் நான். ஸோ என்னோடய பாட்டி, அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் நான் சொல்லணும். அவங்களோட பிளெஸிங்ஸ் தான் நான் இந்த இடத்துல நிற்கிறது. அண்ட் ஸ்டார்டிங் வித் என்னோடய ப்ரொடியூசர், எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்ட் இப்போ வரைக்குமே சரி. ஏன்னா என்னை முதல்ல உள்ளே கொண்டு வந்தது அவர் தான். என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து கம்பெனி, அதான் நான் பண்ணியிருந்தேன். இது என்னோடய 2வது படம். ஸோ அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்தார். இப்போ மறுபடியும் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த படமும் மறுபடியும் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் சார். ஐ வில் பி தேர் வித் யூ ஆல்வேஸ். அண்ட் அடுத்தது ராபர்ட் மாஸ்டர், எப்பவுமே டார்லிங் தான். அவர் ராபர்ட் மாஸ்டர் டார்லிங் தான். ஆக்சுவலாக மாஸ்டர் அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ப்ளஸ் அதை விட அவரோட கோரியோட டான்ஸ் ஆனது எனக்கு ரொம்ப பிளெஸிங்ஸ் மாஸ்டர். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். அண்ட் என்னோட ஓவரால் டீம், டைரக்டர் அரவிந்தை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஒரு ஸ்லைட் ஷோ ஓடிக்கிட்டே இருக்குது பின்னாடி, நிறைய ஸ்லைட் ஷோ ஓடு. ஸோ அதுலேருந்து எதை எடுத்து சொல்கிறதுன்னு தெரியல. இனிமேல் அரவிந்த் போனீங்க நான் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணு. டிஓபி, மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஓவரால் டீம் தேங்க்ஸ் அ லாட். இந்த ஈவினிங்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஃபைனலி மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இல்லைனா இந்த இடத்துல நான் இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சினிமாவை லவ் பண்ணுவோம். சினிமா கண்டிப்பாக நம்மளை லவ் பண்ணுவோம். தேங்க்யூ.